हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 15-16. பதம் 15. ஸ்ரீ சுக உவாச்ச யதா யுத்தே அசுரைர்தேவா பத்யமானாக சிதாயுதை கதாசவோ நிபதிதா ந உத்திஷ்டேரன் ஸ்ம பூரிஷ. பதம் 16. யதா துர்வாசக சாபேன சேந்திராலோகாஸ்திரயோ நிருப நிஹ்ஸ்ரீகாஸ்ச அபவயஹம்ஸ்தத்ர நேசுர் இஜ்யாத்தக கிரியா. ஒன் பை ஒன் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். யதா அப்போது யுத்தத்தில் அசுரர்களால் தேவர்கள் பத்தியமானா சூழப்பட்டனர். சிதாயுதை சர்ப்ப ஆயுதங்களால் கதாசவ கிட்டத்தட்ட இறந்துவிட்டனர். நிபதிதா அவர்களில் சிலர் வீழ்ச்சியடைந்து நான் இல்லை உத்திஷ்டேரன் மீண்டும் எழுந்தனர். ஸ்ம அந்த கதி அடைந்தனர். பூரிச அவர்களில் பெரும்பான்மையினர். யதா அப்போது துர்வாச முனியின் சாப்பேன சாபத்தால் ச இந்திரா இந்திரனுடன் லோகா திரய மூவுலகங்களும் நிற்ப ராஜனே நிஹ்ஸ்ரீகா எவ்வித பௌதிக செல்வமும் இல்லாமல் ச தவிரவும் அப்பவன் ஆயின தத்ர அந்த சமயம் நேசு நிறைவேற்றப்பட முடியவில்லை. இஜ்யாதய யாகங்கள் கிரியைகள் சடங்குகள். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார். அசுரர்கள் தங்களது சர்ப்ப ஆயுதங்களால் தேவர்களை போரில் கடுமையாக தாக்கிய போது தேவர்களில் பலர் வீழ்ச்சியடைந்து தங்களது உயிரை இழந்தார்கள். உண்மையில் அவர்களை உயிர்ப்பிக்க முடியவில்லை. ராஜனே, அந்த சமயத்தில் துர்வாச முனிவரால் தேவர்கள் சபிக்கப்பட்டிருந்தனர். 3 உலகங்களும் வறுமையால் பீடிக்கப்பட்டன. அதனால் வேத கிரியைகளை நிறைவேற்ற முடியவில்லை. இதன் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருந்தன. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். துர்வாச முனிவர் ஒரு முறை சாலையை கடந்து செல்லும்போது இந்திரன் தனது யானையின் மேல் அமர்ந்திருப்பதைக் கண்டு தமது கழுத்தில் அணிந்திருந்த ஒரு மாலையை இந்திரனுக்கு அளித்து மகிழ்ந்தார். ஆனால் இந்திரன் மிகவும் ஆணவம் பிடித்த நிலையில் இருந்ததால் துர்வாச முனிவருக்கு மதிப்பு கொடுக்காமல் அந்த மலர் மாலையை தன்னுடைய வாகனமான யானையினுடைய தும்பிக்கையின் மேல் வைத்தார். யானை ஒரு மிருகமாததால் அந்த பகவத் பிரசாதமான மலர் மாலையின் மதிப்பை அறியாமல் அந்த மாலையை அதன் கால்களுக்கிடையில் எரிந்து நசுக்கியது. அவமரியாதையான இந்த நடத்தையை கண்ட துர்வாச முனிவர் உடனே இந்திரனை சபித்து எல்லா பௌதிக செல்வங்களையும் இழந்து வறுமையில் வாடச் செய்தார். இவ்வாறாக தேவர்கள் ஒருபுறம் யுத்தம் செய்யும் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டு மறுபுறம் துர்வாச முனிவரின் சாபத்தால் பீடிக்கப்பட்டு மூவுலகிலுள்ள பௌதீக செல்வங்கள் அனைத்தையும் இழந்தார்கள். பௌதீக முன்னேற்றத்தில் அளவுக்கு அதிகமான செல்வங்களை பெற்றிருப்பது சில சமயங்களில் மிகவும் அபாயகரமானதாகும். பௌதீக வாழ்வில் செல்வந்தனாக இருப்பவன் யாரை பற்றியும் அக்கறை கொள்வதில்லை. இதனால் பக்தர்கள் பெரும் முனிவர்கள் ஆகியோரை போன்ற மகா புருஷர்களிடம் அவன் குற்றங்களை இழைத்து விடுகிறான். இதுவே பௌதீக செல்வத்தின் போக்காகும். சுகதேவ கோஸ்வாமி பின்வருமாறு இதை விவரிக்கிறார். தன துர்மதாந்த அளவுக்கு அதிகமான செல்வம் ஒருவனை குருடனாக்கி விடுகிறது. ஸ்வர்கலோக ராஜ்யத்திலுள்ள இந்திரனுக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஜட உலகத்திலுள்ள மற்றவர்களை பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லை.
ஒருவன் பௌதீக வாழ்வில் செல்வந்தனாக இருக்கும்போது வைஷ்ணவர்களிடமும் புண்ணிய புருஷர்களிடமும் நிதான புத்தியுடன் நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அவன் வீழ்ச்சியடைந்து விடுவான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 15-16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.